மீனராசி, விருச்சக ராசி, கும்பராசி. இவங்க 3 பேரும் இந்த 2026 கடுப்பேத்துறவன்ட்ட கம்முனும் உசுப்பேத்துறவன்ட்ட உம்முனும் போனா வாழ்க்கை ஜம்முன்னு போகும். என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? இந்த 2026 நமக்கு கிடைச்சது போதும், நம்மள வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னா இவர்கள் சிறந்த ராசிக்காரர்களே. அதை விட்டுட்டு எனக்கு கிடைச்சிருச்சு, என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருச்சு, என் மாமனுக்கு கிடைக்கல, மச்சானுக்கு கிடைக்கலன்னு இவங்க போனாங்கன்னா இவங்க அதையும் அவங்க பிடிங்கிடுவாங்க. உள்ளதும் போச்சுடா நொல்லக்கண்ணான கதையா ஓட்டாண்டியாய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால இருக்கிற இடம் தெரியாம இருந்து போக வேண்டிய ராசிகள் இந்த 3 ராசிகளும் அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ ஒரு ரேஷன் கடையில் ஒரு பொங்கல் பரிசு தராங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வாங்கிடுவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க. பக்கத்தில் கொண்டு போய் சொல்லுவான், உடனே வேணா சொல்லுவான், ஓ நம்பர் இந்த வாரமே கிடையாது, நீ ஏதோ வந்தேன்னு கொடுத்தேன், உனக்கு கொடுத்ததுக்கு நீ போய் 4 பேரை கூட்டிகிட்டு வரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கெட்ட பேரை கொண்டாங்க கொடு, நீ உன் வருஷம் வரும்போது நீ வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. போச்சா, அவன் வாங்கிட்டு போயிடுவான், இவருக்கு கிடைக்காம நிற்கும். அப்போ இந்த மாதிரி எல்லாம், இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது மாதிரி அவர்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் அவங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆக இதை அவர்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். குருவாழ்க, குருவே துணை.